எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. என்னோட பேர் இங்கே எல்லாமே எனக்கு புதியவர்கள் தான். செந்திலை தவிர என்னோட என்னுடைய நண்பர்கள் தவிர மிச்சம் எல்லாருமே எனக்கு ரொம்ப புதியவர்கள் தான். ஸோ என்ன நான் அறிமுகப்படுத்தினேன். நான் சென்னையில் இருக்கிற இந்துஸ்தான் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக இருக்கேன். இங்கே இந்த வாய்ப்பு அளித்த வாக இலக்கிய அமைப்புக்கும் திரு கே செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதல்ல நான் பதிவு செஞ்சுக்கிறேன். குறிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா நன்றி தான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக நம்மளுடைய தமிழ் சமூகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா படைப்புலகம் அவங்க ஒரு போக்கில் போயிட்டே இருப்பாங்க. அந்த படைப்புலகங்களை பதிவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற எங்களை போன்ற அந்த கல்விப்புலம் சார்ந்தவர்கள் அவங்க இன்னொரு பக்கம் போயிட்டே இருப்பாங்க. இதுவும் குறிப்பாக இந்த தமிழ் நவீன இலக்கியம் அப்படிங்கிறது மேலே இந்த அறிவுலகம் சார்ந்த இந்த கல்விப்புலம் சார்ந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒவ்வாமையே இருக்கு. அந்த சங்க இலக்கியத்திலேயே ஒரு நங்கூரம் போட்டு அங்கேயே நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ் சமூகம் எத்தனையோ ஏற்ற இறக்கங்களை தாண்டி இன்னைக்கு உலக இலக்கியங்களோடு போட்டி போடுற அளவுக்கு நம்மளுடைய இலக்கியம் வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத நிறைய இடத்துல பதிவு பண்ணல. அதனால இப்ப இந்த கூட்டத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நடுத்தர மக்களா நடுத்தர வயதுடையவர்களாக ஒரு போன ஜென்ரேஷனாக தான் நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிறோம். இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இளம் தலைமுறை கிட்ட நம்ம தமிழ் போய் சேருது. நல்லா தமிழ் பேசுகிற இங்கே இருக்கிற எந்த பெற்றோருடைய குழந்தையும் நல்லா தமிழ் பேசுகிறவங்களா தமிழ் ஆர்வம் உடையவர்களா இல்லை. ஏன் அப்படின்னா நம்முடைய இலக்கியத்தை அந்த இலக்கிய வளத்தை நம்ம அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் குறிப்பாக அந்த அறிவுலகமும் படைப்புலகமும் சேர்ந்து இயங்கும் போது அது சாத்தியப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதுக்கு இந்த ஒரு கூட்டம் வித்துட்டு இருக்கிறதுல முருகதி சன்னியாசாருக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றி இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்து கேஎன் செந்தில் பொதுவாக முகநூல் பற்றி, அதுவும் குறிப்பாக பெண்கள் முகநூல் பயன்படுத்துகிறோம் அப்படின்னாலே அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்கும். அங்கேயும் ஆண்கள் தான் வழக்கம் போல எல்லாரும் கோல் வச்சுவாங்க. பெண்கள் வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க பொழுதுபோக்குக்காக அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன பொறுத்தளவில் முகநூல் அப்படிங்கிறது குறிப்பாக தமிழ் சமூக பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரம். அவங்க வெளி உலகத்தோட தொடர்பு படுத்திக்கிறதுக்கான எல்லைகளை விரிச்சதுல முகநூலுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. அப்படி முகநூல் வழியா எனக்கு அறிமுகமான நண்பர் தான் திரு கே செந்தில். அவருடைய நீல வெளிச்சம் தொகுப்பு வெளியான போதுதான் எனக்கு அவர் அறிமுகம். என்னுடைய ஒரு தோழி மூலமா அவர் எனக்கு அறிமுகம். அதுக்கப்புறமா தான் அவருடைய படைப்புகள் எனக்கு அறிமுகமாச்சு. நிறைய இலக்கியம் சார்ந்து அவரோட நிறைய உரையாடி இருக்கேன். அப்போ இவருடைய இந்த பெருந்தொகுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையிலேயே பிரமிப்பான ஒரு விஷயம். அதுவும் நம்மளுடைய அன்றாடங்களுக்குள்ள இருந்துட்டு ஒரு இலக்கிய தரம் குன்றாத ஒரு படைப்பை நம்ம எழுதணும் அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. நீங்க ஒரு அல்புனைவு, அதாவது ஒரு கட்டுரை தொகுப்பு அல்லது ஒரு விமர்சனம் அப்படிங்கிறத நம்ம ஏதோ எந்த ஒரு சூழல்ல இருந்து கூட எழுதிடுறோம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா நீங்க அதை எழுதிட முடியும். ஒரு விமர்சனம் அது எப்படி வேணாலும் வச்சிட முடியும். ஆனா ஒரு கலை படைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க எழுதணும் அப்படின்னா அதற்கு ஒரு தனி மனநிலை வேணும். நமக்குள்ள ஒரு சில வரிகள் ஓடும். அப்ப அதை எழுதலாம் உட்கார்ந்துருக்கும் போது குக்கர் விசில் அடிச்சுது அப்படின்னா அது அதோட ஆஃப் ஆயிடும். அடுப்பு மட்டும் இல்லை, அதையும் ஆஃப் பண்ணிடும். அந்த மாதிரியான நெருக்கடிகளால சூழப்பட்ட ஒரு அன்றாடங்களில் இருந்து எந்த ஒரு பின்புலமும் இல்லாத ஒருத்தர் இந்த இலக்கிய உலகத்துல ஒரு குறிப்பிடத்தக்க எழுத்தாளர் அப்படிங்கிற இடத்தை அடையிறதுக்கு அதுக்கு பின்னாடி அவருடைய உழைப்பு அப்படிங்கிறது நிச்சயமா பிரமிப்பூட்டக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி எந்த சமரசமும் இல்லாம இயங்குற ஒரு மனிதர் அப்படிங்கிறதுல அவர்ல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை உண்டு. எதற்காகவும் தன்னுடைய லாபங்களுக்காக கலையை அடகு வைக்காத ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல வேணாலும் சொல்லுவாங்க. அது யாரா இருந்தாலும் ஒத்துக்கவும் செய்வாங்க. அதை வெளிப்படுத்துறதுல விமர்சனங்கள் இருப்பது அது தனி. ஆனா இப்படி இயங்குற ஒருத்தர் ஒரு பெருந்தொகுப்பு கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இது வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான வாக இலக்கிய கூடல் இந்த நிகழ்வை முன்னெடுத்திருக்கிறதுல உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்காக அவர் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறதுக்கு நியாயம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவு முயற்சியை நான் எடுத்திருக்கேன். நீங்க தான் சொல்லணும். இப்ப இந்த தொகுப்புக்குள்ள போறதுக்கு முதல்ல அதுல இருக்கிற ஒரு வரியை நான் வாசிச்சு காட்டணும் அப்படின்னு. மதில்கள் அப்படின்னு ஒரு கதை. அதுல இருக்கிற ஒரு பெண் கதாபாத்திரம் தெப்பக்குளத்தின் பிரதான வாயிலில் அமர்ந்திருக்கும் நந்தி தன்னையே ஏன் இப்படி உற்று பார்க்கிறது? அது எழுந்து நிற்கும் போது உலகமே அழியும் என பரிமள
அக்கா ஒரு முறை சொன்னாள். அது வேடிக்கையா உண்மையா என அவள் கவலை கொள்ளவில்லை. கருடன் வர வேண்டாம், நந்தியாவது எழுந்து நிற்க வேண்டும் என கசிந்த உள்ளத்தோடு கண்ணீர் மல்க வேண்டி நின்றார். இந்த பெண் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிற ஒரு பெண், குடும்ப வன்முறைக்கு ஆளாகிற ஒரு பெண். அப்ப கோயிலுக்கு போறதுக்கு கூட கணவன் தடை போடுறார். இப்படியாகப்பட்ட ஒரு சூழல்ல ஏதாவது ஒண்ணு செஞ்சு இந்த சூழல்ல இருந்து மறைஞ்சு போயிட மாட்டோமா அப்படிங்கிற விரக்தியோட உச்ச நிலையில இருக்கிறப்பதான் அவ இந்த ஒரு சொல்ல சொல்லுவான். இது குறிப்பா இந்த இடத்துல இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த ஒரு விரக்தி, இந்த ஒரு வேதனை இந்த தொகுப்பு முழுக்க உங்களால பார்க்க முடியும். ஒரு பெருந்தொகுப்பு, அதுவும் கிட்டத்தட்ட 20 ஆண்டு கால பெருந்தொகுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லும். வெறுமனே கதைகள், இப்ப நீங்க இந்த கதைகளை இதுல எழுதியிருக்கிற பெரும்பாலான கதைகள் அவர் முகநூல்ல எழுதின கதைகள். அப்ப அந்த கதைகளை நீங்க தனித்தனியா படிக்கும் போது அது கொடுக்குற உணர்வு வேற. ஒரு பெருந்தொகுப்பா நீங்க படிக்கும் போது அது முகத்தில் அறிஞ்ச மாதிரி நிறைய விஷயங்களை, புதுசா நிறைய விஷயங்களை நமக்கு அறிமுகப்படுத்துது. ஒரு வாசகரா நம்மளோட உழைப்பை கோரக்கூடிய ஒரு விஷயமா, ஓ இதுக்கு இப்படி ஒரு பார்வை இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லிச்சு. செந்திலுடைய கதை உலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலமற்றவர்களின் கதை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் நம்மளோட அடையாளம் அப்படிங்கிறது நம்மளோட அப்பா அம்மா இனிஷியல் சொத்து பத்து படிப்பு இப்படியெல்லாம் சொல்லும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய நிலம்தான் உங்களுடைய அடையாளம். நிலமற்றவங்களுக்கு அடையாளம் கிடையாது. இதெல்லாம் நம்மளுடைய சங்க இலக்கியங்களே அந்த நிலத்தின் அடிப்படையில தான் பகுத்திருப்பாங்க. ஏன்னா நிலம் தான் நம்மளுடைய வாழ்க்கை. இப்போ நீங்க எங்க போனீங்க, எங்க இருந்து வரீங்க, இதுதான் உங்களுடைய முதல் கேள்வி. உங்க அப்பா யாரு, உங்களுடைய சாதி மதம் படிப்பு எதுவுமே கிடையாது. நீங்க எந்த ஊர், அதுதான் உங்களுடைய அடையாளம். அப்போ இதில் இருக்கிற மனிதர்கள் அது அவர் உணர்ந்து இதை பண்ணியிருக்காரா அல்லது அவர் உணர்வில் இருந்து அது தன்னியல்பா வந்ததா அப்படிங்கிறத அவர் சொல்லுவார் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த கதையிலுமே இது இவ்வளோ பெரிய பெருந்தொகுப்புல எந்த கதையிலுமே நிலமே கிடையாது. அப்போ நிலமே இல்லாத ஒரு தொகுப்பு அப்படின்னா நீங்க அந்த நிலத்தை எதுல இருந்து புரிஞ்சுக்கலாம்னா, அங்க இருக்கிற சில அவங்க பனியன் கம்பெனிக்கு போயிட்டு வராங்க அப்படின்னு ஒரு வரி வரும். அப்ப நீங்க அது திருப்பூர் அப்படின்னு உங்களை நீங்க புரிஞ்சுக்கலாம். அல்லது அவங்களுடைய சில வட்டார வழக்குகள் வரும், அதன் மூலமா நீங்க புரிஞ்சுக்கலாமே தவிர இதுதான் நிலம் அப்படின்னு அவர் எங்கேயுமே பதிவு பண்ணல. சரி, இந்த நிலம் பத்தி பதிவு பண்ணாததுனால என்ன பிரச்சனை? நிலம் தான் ஒருத்தருடைய அடையாளம், அவங்களோட அதிகாரம் எல்லாமே. அதுதான் உங்களுக்கு ஒரு நிலைத்தன்மையை தரும். இப்ப நம்ம இருக்கிற எல்லாரும் ஒரு வேறு தமிழகத்துல இருக்கிற பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்திருக்கோம். நம்ம இருக்கிற இடங்கள் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிறதா அப்படின்னா கிடையாது. நிறைய சமரசங்களோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வீட்டுல இது இல்லை, இந்த ஊர்ல இது இல்லை, அதற்காக ஒரு தற்காலிக இட மாற்றத்தை நம்ம மேற்கொள்ளுவோமே தவிர அந்த நிலத்தை விட்டு நம்ம போக மாட்டோம். கிராமங்கள்ல வசதிகளே இல்லைன்னு நகரங்களை தேடி வரும். ஆனா மனதளவில் நம்மளால கிராமங்களை உதறவே முடியாது. ஸோ இந்த மாதிரி நிலம் அப்படிங்கிறது நம்மளுடைய அடையாளம். ஆனா இந்த மனிதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிலமற்றவர்கள் அப்படிங்கிறதுனால அடையாளமற்றவர். அப்ப இவங்க என்னவா ஆகுறாங்க அப்படின்னா உதிரிகளா இருக்காங்க. இவங்கள் இந்த கதை மாந்தர்கள், இந்த கதைகள்ல இருக்கிற மனிதர்கள் யாருக்குமே ஒரு பொருட்டே கிடையாது. அப்ப நான் இன்னார் இந்த நிலத்தை சேர்ந்த ஒரு 10 ஏக்கர் இருக்கிற ஒரு ஜமீன்தார், அவர் திடீர்னு காணாம போயிட்டார், இல்ல அவர் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டார் அப்படின்னா அது அந்த ஊர் மொத்தத்துக்குமே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனா ஒரு நிலமற்ற ஒரு அன்றாடங்காட்சி அந்த நிலத்தின் பால், அந்த தனியுடைமை சொத்தின் பால் தான் உங்களுக்கான மரியாதைகள் கட்டமைக்கப்படுது. நீங்க யாருங்கிற விஷயத்த இந்த ஊர் உங்களை அந்த நிலத்தோட தான் எடுத்துக்குது. அப்ப அது எதுவுமே இல்லாத மனிதர்கள் இருந்தா போனா, இப்ப இன்னைக்கு நம்ம காலை நேரத்திலயோ இல்ல இரவு நேரத்திலயோ நீங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் படுத்துட்டு இருப்பான், ரோட்ல படுத்துட்டு இருப்பான், அவனும் தூங்குறான், மெத்தில படுத்துட்டு இருக்கிற நம்மளும் தூங்குறோம். ஆனா நம்ம செய்யறது ஏதோ ஒரு பெரிய விஷயமா இருக்குது, அவனுடைய உறக்கம் அல்லது அவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. அப்போ இந்த மாதிரியான மனிதர்களை தான் நிறைய படைத்து காட்டியிருக்காங்க. அப்ப இவங்களை ஏன் படைக்கணும் அப்படின்னா, இலக்கியம் அப்படிங்கிறது சமூகத்துடைய பிரதிபலிப்பு. அப்ப இந்த நிலமற்ற மனிதர்கள், இந்த உதிரிகள், இவங்களுக்கு என்னவா ஆகுது அப்படின்னா வாழ்க்கையில நமக்கு நிறைய கட்டுப்பாடுகள். இன்னாருடைய பையன், இந்த ஊரை சேர்ந்தவன், இன்னார் இதை செய்யக்கூடாது, இப்படி பண்ணிடக்கூடாது,
அப்படிங்கிற நிறைய கட்டுப்பாடுகள் நமக்கு இருக்கும். அதுவுமே அந்த நிலம் சார்ந்ததுதான். இந்த உதிரி மனிதர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அவங்க மிக முக்கியமான முடிவுகளை மிக எளிதாக எடுத்துட்டு கடந்து போயிடுறாங்க. இது இவருடைய படைப்புகள்ல முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பொருளாதாரத்தை, சமூக அந்தஸ்தை கட்டமைக்கிறதுல இந்த நிலம் மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. இவங்களோட பற்றுக்கோடா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்தந்த நேரத்து உணர்வு. அவங்க ரொம்ப யோசிக்கிறதெல்லாம் இல்லை. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறதுக்கா இருந்தாலும் அவங்க ரொம்ப எல்லாம் யோசிக்கிறது கிடையாது. அந்த நேரத்துல அது என்னன்னு தோணுதோ, எனக்கு சரின்னு படுதா, அவனை அவளை யாரையுமே கண்டுக்கிறது கிடையாது. எனக்கு சரின்னு படுதா, அதை நான் எடுத்துக்கிறேன். அது சரியோ தவறோ அதனால வர பிரச்சனைகளையும் நான் ஏற்றுக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கையை. இப்ப நம்ம அந்த நொடியில் வாழுங்கள் அப்படின்னலாம் பெரிய பெரிய மேதைகள்லாம் நமக்கு சொல்றாங்க. இந்த மனிதர்கள், இந்த உதிரிகள் அதை தங்களுடைய வாழ்க்கையாவே வச்சிருக்காங்க. அதுக்காக எந்த குற்ற உணர்ச்சி கொள்றதோ, ஐயோ இப்படி ஆயிடுச்சுங்கிற ஆதங்கம் அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இதுதான் என் வாழ்க்கை, நான் இப்படி நகர்ந்துக்கிறேன், அதை பத்தி அவங்க யோசிக்கிறது கூட கிடையாது. அந்த மாதிரி போறாங்க. அடுத்தது இவங்களுக்கான அந்த சமூக வரையறைகள், முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அந்த கட்டுக்கோப்பு, பெருமை மிகு குடும்பங்கள், அந்த பாரம்பரியம், பொருளாதாரம், சாதி பாதுகாப்பு, இந்த மாதிரி எதுவுமே இவங்களுக்கு கிடையாது. அப்படியான மனிதர்களை தான் படைச்சு காட்டியிருக்காரு. அதனாலேயே இவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அதுக்கு நம்ம சுயநலம் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். ஸோ இந்த மனிதர்கள் மிகவும் சுயநலமானவர்களாகவும் இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதுல இருக்கிற கதாபாத்திரங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு ஓவரால் இப்போ ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு கதையை நான் சொல்லிட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வேலையே கிடையாது. அப்போ ஒரு வாசகனை அந்த புத்தகத்தை நோக்கி ஈர்க்கிறதா ஒரு நூல் அறிமுகம் அமையணும் அப்படிங்கிற நோக்கத்துல என்னுடைய ஸ்பீச் பண்ணிருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா முதல்ல பெண்கள். இந்த கதைகள்ல எல்லாத்துலேயுமே தவிர்க்க முடியாத பாத்திரங்கள் அப்படின்னா பெண்கள் தான். சக்தி வாய்ந்த பாத்திரங்களா பெண்கள் இருக்காங்க. ஒரு பெண்ணும் ரொம்ப ஆளுமையான பெண். நம்ம இந்த ஆளுமை அப்படிங்கறத எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னா, அதிகாரம் உள்ளவர்களா, பணம் படைத்தவர்களா, பகட்டானவர்களா, அப்படிதான் அதைத்தான் நம்ம ஆளுமை அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கோம். அது கிடையாது. தன்னளவுல தன்னுடைய வாழ்வை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த ஆளுமை தான் சொல்லணும். இதுல இன்னொரு மிக நுட்பமான ஒரு விஷயத்தை செந்திலுடைய இந்த மொத்த கதைகளையும் படிக்கும் போது ரொம்ப யதார்த்தமா ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. இதுல இருக்கிறவங்க எல்லாருமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி கீழ்த்தட்டு மக்கள், அந்த பொருளாதார அளவுல கொஞ்சம் படியேறி வர்ற அன்றாடங்காட்சிகள் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்களா இருக்கிறாங்க. இப்ப இந்த மேல்தட்டு வர்க்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அங்க இருக்கிற பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள அந்த வளர்ப்புலையே அந்த பெண் அப்படிங்கிறவள் 2ஆம் இடத்தை சேர்ந்தவள், 2ஆம் பால் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுடைய குழந்தை பருவத்துல இருந்தே அவங்களுக்கு வளர்க்கப்படுது. ஆனா இதுல இருக்கிற இந்த பெண்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது. எனக்கு அப்புறம் இந்த ஆண் அப்படிங்கிறவன் தன்னை விட மேன்மையானவன் அப்படிங்கிற எண்ணம் இதுல இருக்கிற பெண்களுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஆளுமையான பெண்களா தான் இதுல இவர் படைச்சு காட்டியிருக்காரு. இது பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம். இது இந்த பெருந்தொகுப்புங்கிறது ஒரு 20 ஆண்டு கால தொகுப்பு. அப்ப ஆரம்ப காலத்துல கதைகள்ல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற கதைகள்ல இதே அந்த பேட்டர்ன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அடுத்து உழைப்புன்னு பாத்தீங்கன்னா அதை பத்தி அஞ்சாதவர்களா இருக்க, உழைப்புக்கு மட்டும் இல்லை எதுக்குமே அஞ்சாதவர்களா இருக்காங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, பெரும்பாலான பெண்கள் அது எப்படி அப்படின்னு தெரியல, பிறர் உறவுல இருக்காங்க. திருமணம் தாண்டிய உறவுகள்ல ரொம்ப சாதாரணமா இருக்காங்க. அது இயல்பு அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம காலங்காலமா கூவி வந்த ஒருவனுக்கு ஒருத்தி, கற்பு, இந்த மாதிரியான எந்த ஒரு சட்டகங்களுக்குள்ளே இந்த பெண்கள் அடங்கு. இது என்னுடைய தேர்வு, இது என்னுடைய வாழ்க்கை, இது எனக்கு தேவையா இருக்கு, நான் பண்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்துலதான் இருக்கிறாங்க. ஸோ இதுல நிறைய அதே மாதிரி அதை பத்தின குற்ற உணர்வும் இவங்களுக்கு இல்லை. இதுல பாத்தீங்கன்னா சொல்லணும் அப்படின்னா, அகாலம்னு ஒரு கதை, அதுல வர கீதா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், மாராட்டம் கதையில புவனான்னு ஒரு கதாபாத்திரம், அரூப நெருப்புல விஜயா, மீட்சியில இடம்பெற ஒரு பெண் பாத்திரம், மேய்ப்பர்கள்ல மரிய புஷ்பம், கோக்கிடம்ல வளர்மதி, இல்லாமல் போவது கௌசல்யா, இப்படி நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும். அடுத்து செந்திலுடைய கதைகள்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த தமிழ் சினிமா, தமிழ் சமூகத்துல தாய்மை அப்படின்னு சொல்லிட்டா உண்மையிலேயே பின்னாடி ஒரு இளையராஜா மியூசிக் போட்டுருவாங்க. தியாகம், அறிவு, நிறைய நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அடிச்சு நொறுக்கிடுறார். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு பெண் அவளுடைய உணர்வுகளால் ஆனவள்.
அந்தந்த நேரத்து உணர்வுகளால அவளும் சுயநலவாதி தான், மனிதனுடைய இயல்பான குணமான ஒரு சுயநலவாதி தான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கேஷுவலா இதுல பதிவு பண்ணியிருக்காங்க. பிம்பங்களை அரூபணர்களை பார்த்தீங்கன்னா விஜயா அப்படின்னு ஒரு கேரக்டர். அவங்க வந்து ஒரு திருமணம் தாண்டிய ஒரு உறவுல இருப்பாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து ஒருத்தருடைய இரண்டாவது மனைவியா உள்ள வருவாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறமா இன்னொருத்தருடைய அவர்களுக்கு ஒரு உறவு ஏற்படும். அப்ப அவனோட வாழணும் அப்படிங்கறதுக்காக தன்னுடைய மகனை விட்டுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அகாலம்ல கீதா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் வந்து வேறொருவருடைய தன்னுடைய கொழுந்தனாரோட ஒரு உறவுல பிறர் உறவுல இருப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்துல தன்னுடைய மகளே வந்து தனக்கு எதிரியா பார்க்கிற ஒரு சித்திரத்தை வந்து இதுல தீட்டிட்டு இருப்பாங்க. அப்ப அவ மேல, அவளுடைய வளர்ச்சி மேல, அவளுடைய அழகு மேல தன்னுடைய அழகு போயிருமோ, தன் வந்து இனிமே சீண்டப்பட மாட்டோமோ அப்படிங்கறதுல அந்த ஒரு பொறாமை வந்து தன்னுடைய சொந்த மகள் மேலேயே அவளுக்கு இருக்கும். இந்த மாதிரி அதே மாதிரி தந்தை இறந்து கிடக்கும் போது வந்து இல்ல அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு முதல்ல எனக்கு என்ன பங்கு வரும் அதை சொல்லிட்டு எடுங்க அப்படின்னு சொல்ற ஒரு மகளையும் இதுல படிச்சு கிடைக்க. அப்ப பெண்கள் அப்படின்னா தியாக உணர்வு அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம வசதிக்காக ஏற்படுத்தி கொண்ட விஷயம் அப்படிங்கறத வந்து ரொம்ப அதுல எந்த ஒரு மிகைப்படுத்தலோ அதெல்லாம் இல்லாம அந்த போக்குல நீங்க அதை வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம உள்வாங்கிக்கணும் அப்படின்னா இதை ஒரு முழு தொகுப்பா படிக்கும் போதுதான், ஒரு தனி ஒரு கதையா படிக்கும் போது அது நமக்கு உள்வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு தொகுப்பா வரும்போது ஓ இப்படியெல்லாம் இருக்கே அப்படிங்கிற இடத்துக்கு இது நடக்கும். அடுத்து ஆண்கள். ஆளுமை மிக்க பெண்களை வந்து நிறைய படிச்சு இது பெண்களுக்கான ஒரு கதையோ பெண்களுக்காக எழுதுறாரோ அப்படின்னு வந்து நமக்கு தோணும். அது வந்து ஒரு தோற்ற பிழை மட்டும்தான். ஆண்களுக்கான உலகம் தான் செந்திலுடைய கதை அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கான உலகம். அதுல எல்லாமே இருக்கு. நம்ம வந்து ஒரு ஆணை பெண்களுக்கான சுரண்டல் பத்தியும் பெண்களுக்கு வந்து நம்ம அடிமைப்படுத்துறத பத்தியும் நிறைய பேசுறோம். அதனுடைய தேவை இருந்தது, பேசிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு வந்திருக்கோம். அதே நேரத்துல அந்த நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. ஆண்களை வந்து நம்மளுடைய சமூகம், நம்மளுடைய குடும்பங்கள் எப்படி சுரண்டுறாங்க, அவங்களுக்குடைய வேலை வழி என்ன, வேதனை என்ன, அவங்க சந்திக்கிற சவால்கள் என்ன, இதை பத்தி எல்லாம் நம்ம நிறைய பேசுறது இல்லை. அப்ப இந்த கதைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுடைய உலகத்தை ரொம்ப நுட்பமா வெளிப்படுது. அவன் என்னவா இருக்கான், ஒரு ஆண் அப்படிங்கிறவன் சமூகத்துல என்னவா இருக்கான், குடும்பத்துல என்னவா இருக்கான் அப்படிங்கிறத வந்து இந்த கதைகள் மூலமா நம்ம நிறைய தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி போதாமை, சுயநலம், கோழைத்தனம். ஆண் அப்படின்னா நம்ம வீரம் வீரம்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாது. அவன் ரொம்ப பயப்படுற ஒரு ஆள் தான். வெளியில வந்து அவன் வீரமா காட்டிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம், ஆண் அழக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தின் பேர்ல அவன் போட்டிருக்கிற ஒரு முகமூடி தான். அவன் பயங்கரமா கோழை, அவன் நிறைய அழுவான், அவனுக்கான போதாமைகள் இருக்குது, அவன் பொறாமப்படுவான். இந்த மாதிரி நிறைய கதாபாத்திரங்களை நம்ம இதுல ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருக்கணும். பெண் அப்படிங்கிறவ வந்து ஆணுடைய உலகத்துல ஒரு பகுதி மட்டும்தான். பெண்ணுக்கு ஒரு ஆண் உலகமாகவே இருக்கான். ஆனா ஆணுடைய உலகத்துல பெண் ஒரு பகுதியா மட்டும்தான் இருக்கா அப்படிங்கறது இந்த தொகுப்புகள்ல இருந்து நிறைய தெரிஞ்சுக்கணும். ரெண்டு விதமான ஆண்களை வந்து செந்திலுடைய படைப்புகள்ல பார்க்க முடியும். பெண்கள் மீது ரொம்ப அன்பு கொண்டவர். இப்ப இதுல வெஞ்சினம் அப்படின்னு ஒரு கதை. அதுல வந்து பாவா அப்படிங்கிறவர் வந்து நம்ம தமிழ் சினிமாக்கள் எல்லாம் காட்டப்படுற மாதிரி ஒரு டானா இருப்பார். கொலை பண்றதுக்காகட்டும், மற்றவங்களை அடிக்கிறதுக்காகட்டும், எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிறதுக்காகட்டும், அதனால எதுக்குமே தயங்காத ஒருத்தர், ஒரு தனி சாம்ராஜ்யமே நடத்தக்கூடிய ஒருத்தரா இருப்பார். ஆனா அவர் அன்பு செலுத்துற சரோஜா அப்படிங்கிற பெண் முன்னாடி மண்டிடுறது கூட அவர் தயங்குறது. அவளுக்காக என்ன வேணாலும் செய்யறார். கொலுசு வாங்கி அவருடைய காலில் போட்டு அழகு பார்க்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு மென்மையான குணம் கொண்டவரா தான் நேசிக்கும் பெண்ணிடம் இருக்கிறார். அதே நேரத்துல இன்னொரு கதையில பாத்தீங்க அப்படின்னா பரமு, மாராட்டம் கதையில பரமு பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாட்டரி விற்கிறார். அவருக்கு அந்த வறுமை, தன்னுடைய மனைவிக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ரொம்ப ஒரு சராசரியான ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கிற ஒரு மனிதனாக தான் இருப்பார். கடைசியில தன்னுடைய மனைவியை எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாம உணர்ச்சி வயப்பட்டு கொல்றார். அந்த இடத்துக்கு போறார். அப்போ ஒரு டானா இருக்கிறவன் ஒரு பெண்ணிடம் அடிமையாக கிடக்கிறதுக்கும் தயாரா இருக்கான். அப்படியே ஒரு ஆண் இருக்கான். ஒரு சராசரியா அன்றாடங்களுக்கு பயப்படுற ஒருத்தன் கொலை வரைக்கும் போறதுக்கும் தயாரா இருக்கான். இந்த மாதிரி முரண்களா ரெண்டு விதமான ஆண்களையும் இவர் படைச்சுக்காங்க.
அதே மாதிரி தன்னோட உறவுல இருக்கிற பெண்கள் மீது அதீத அன்போடும் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. சொல்லி வச்ச மாதிரி நிறைய கதைகள்ல இந்த ஒரு சித்திரம் இருக்கு. தான் எந்த ஒரு பெண்ணோட உறவுல இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, குறிப்பா பெண் குழந்தைகள் இருக்காங்க. அந்த குழந்தைகள் மேல இந்த ஆண்கள் வந்து ரொம்ப அதீத பரிவு இருக்காரு. ஒரு மீட்சிங்கிற ஒரு கதையில பாத்தீங்கன்னா அவர் பைக் திருடுறதுக்காக போயிருப்பார். அங்க ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தைக்கு இணையா அவன் விளையாடும். அந்த மாதிரி மிக மென்மையான ஆனா அவன் ஒரு திருடனான். ஸோ இந்த அளவுக்கு மென்மையாகவும் அந்த குழந்தைகள் மீது அதீத அன்பு செலுத்தக்கூடியவர்களாக ஆண்கள், பொதுவாக ஆண்கள் வந்து ரப்பன் டப்பா இருப்பாங்க, அவங்க வந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குழந்தைகள் கிட்ட அவ்வளவு மென்மையான அன்பை செலுத்தக்கூடிய ஒருத்தவங்களா இவங்க இருக்காங்க. அதே மாதிரி பெண்கள் மீது இவ்வளவு கோபம் இருக்கிறவங்களா இருக்காங்க. நிறைய கதைகள்ல பெண்களை தண்டிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் முரணா அம்மாக்கள் மீது அவ்வளவு பரிவு. எல்லா கதைகள்லையும் பாத்தீங்கன்னா அம்மாக்களை வந்து கொண்டாடுற அளவுக்கு அம்மாவுக்காக எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு. ஒரு கதைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அம்மாவை மோசமா பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே வந்து அந்த உறவை வந்து அடிதடி சண்டை வரைக்கும் போற ஒரு காட்சி கூட பார்க்க முடியும். அம்மாக்கள் மேல அவ்வளவு பரிவா இருக்காங்க. அதே நேரத்தில் பெண்கள் அப்படின்னு வரும்போது நிறைய கோபம், அந்த வன்மம், இது எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இந்த முரண் ஏன் அப்படிங்கிறது தெரியல. எந்த ஒரு பெண்ணும் அம்மாக்கள் எல்லாருமே பெண்கள் அப்படிங்கிறதுக்கும் எழுத்தாளர்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் பற்றி சொல்லணும். பெரும்பாலான கதைகள்ல வந்து குழந்தைகள் இறந்துறாங்க. இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா பெரியோர்களுக்கான ஒரு இலக்கியமா மட்டுமே தான் நிறைய படைப்புகள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் அப்படிங்கிறவங்க கண்டுகொள்ளப்படாது, அல்லது சிறார் இலக்கியத்துல குழந்தைகள் எழுதுறோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்க. குழந்தைகள் நம்மளுடைய குடும்பத்துல ஒரு அங்கம், சமூகத்துல ஒரு அங்கம் அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தைகளை வந்து நிறைய கதைகள்ல படைச்சு காட்டுறாங்க. அந்த குழந்தைமை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80-90களில் இருக்கிற வறுமை நிறைந்த, ஏக்கம் நிறைந்த, ஏமாற்றம் நிறைந்த, அதே மாதிரி நிகழ்வுகள், செறிவான நிகழ்வுகள் நிறைந்த, நமக்கு எல்லாத்துக்குமே குழந்தை பருவம் பற்றி சொல்றதுக்கு கதைகள் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கதைகளே கிடையாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு குழந்தை பருவத்தை தான் அவர் படைச்சு காட்டுறாரு. கிளைகளில் இருந்து அப்படின்னு ஒரு கதை இருக்கும். அந்த கதையில முழுக்க முழுக்க குழந்தைகள் வந்து அந்த லீவு நாள்ல போய் பம்பரம் விட்டு அதுல வெற்றி தோல்வி அப்படிங்கிறத பத்தி எழுதப்பட்ட ஒரு கதை. அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயத்த வந்து செந்தில் தன்னுடைய இதுல பண்ண, குடும்ப வன்முறைக்கு இந்த குழந்தைகள் ஆளாகிறாங்க அப்படிங்கிறது வந்து தன்னுடைய கதைகள்ல, பெரும்பாலான கதைகள்ல படைத்து காட்டியிருக்காரு. அதுவும் இப்ப இந்த குடும்ப வன்முறை அப்படின்னு சொல்லி குடும்ப வன்முறை, அதே மாதிரி பாலியல் வன்முறை. அப்ப இப்படி இந்த பாலியல் வன்முறை அப்படின்னு நான் இந்த ஒரு சொன்ன உடனே உங்க எல்லாருடைய மனசுல ஒரு பெண் குழந்தை தான் அங்க வந்து. ஆனா ஆண் குழந்தைகள் மீது நடத்தப்படும் பாலியல் வன்மையோ, பாலியல் துன்புறுத்தல்களை வந்து தன்னுடைய கதைகளை படைச்சு காட்டியிருக்காரு அப்படிங்கறத வந்து நம்ம இங்க குறிப்பிட்டு சொல்லியே ஆக வேண்டிய ஒரு இடமா இருக்கு. பெண் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு போற இடத்துல ஆணை தவற விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம இங்க கருத்துல கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படிம்பாங்க. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா முதுமை. இப்போ ஆண்கள் பார்த்தாச்சு, பெண்கள் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து இவருடைய கதை உலகத்துல மிக முக்கியமான இடம் பெறுறது முதுமை. தமிழ் சமூகத்துல முதுமை பருவம் அப்படிங்கிறது நமக்கு நிறைய பருவங்கள் இருக்கு. குழந்தை பருவம் இருக்குது, வாலிப பருவம் இருக்குது, அதுக்கப்புறம் குடும்பம் சார்ந்து இருக்கிற ஒரு நடுத்தர பருவம் இருக்கு. இந்த பருவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி போகுது, ஃபாஸ்ட் ஃபார்வர்டா போகுது. அப்போ அது எல்லாமே வந்து இயல்பா ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அவங்களுக்கான ஒரு புழங்கு வெளி இருக்கு, அவங்களுக்கான ஒரு உலகம் இருக்கு, அவங்களை நோக்கி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. ஆனா இந்த முதுமை பருவம் அப்படிங்கிறது வந்து ஒரு செல்லா காசு பருவம். அவங்க எவ்வளவு கோடிகள் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் இன்னும் உனக்கு எதுக்கு கொடுத்துட்டு பேசாம உனக்கு என்ன வேணும், 3 வேளை சாப்பாடு வேணும், துணிமணி வேணும், அவ்வளவுதானே. அது எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சாதிய பின்புலம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இதுதான் நமக்கு முதுமைக்கு நம்ம வச்சிருக்கிற வரையறை. பெண்கள் வந்து குடும்ப வேலைகள் செஞ்சு ஒத்தாசையா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கான தேவைகள் அந்த குடும்பங்கள்ல இருக்கு. அது குறையும் போதும், ஆண்களிடம் இருக்கிற பொருளாதார பலம் குன்றும் போதும் அவர்கள் செல்லா காசாயிருக்காங்க. இதுக்கு விதிவிலக்கே கிடையாது அப்படின்னு அதுல ஒரு முக்கியமான 3 கதைகள்ல இந்த விஷயங்களை சொல்றாரு. நம்ம குடும்பங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இது ஏன் நிகழ்வுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்பங்கள் வந்து ரொம்ப இறுக்கமான ஒரு பழமையான ஒரு அமைப்பு. அதை விட ஒரு நல்ல அமைப்பு நமக்கு இன்னும் வரல அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாருமே அந்த அமைப்புகளுக்குள்ளேயே தான் இருக்கிறோம். அதை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா அதற்கான வழி நமக்கு தெரியல. அப்போ ஒரு திறந்த உரையாடலுக்குள்ள நம்மளால போக முடியும்.
நம்ம இலக்கியம் படிக்கிறோம், எல்லாமே பண்றோம். நம்மளுடைய குழந்தை வந்து அம்மா நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்ற இடம் வந்து எத்தனை குடும்பங்கள் நமக்கு கொடுத்துருக்கு. எந்த ஒரு சரி தவறுகளை வந்து தன்னுடைய குடும்பத்துல வந்து விவாதிக்கிற ஒரு இடத்தை நம்ம குடும்பங்கள் கொடுத்துருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்படின்னா அது குறிப்பா ஆண் குழந்தைகள் ஒரு 10-16 வயசுக்கு அப்புறம் வந்து அவன் குடும்பத்துல இருந்து மொத்தமாவே வெளியில போயிடும். அப்ப அந்த ஆணுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட குடும்பம் மறந்துடுது அப்படின்னு சொல்லும். நம்மளுடைய சமூகத்துல இந்த முதுமை பருவம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு சாபம். இதுல 3 கதைகளை வந்து மிக முக்கியமா நான் சொல்ல முடியும். காத்திருத்தல் அப்படின்னு ஒரு கதை, பற்றின்னு ஒரு கதை, அப்புறம் சாம்பல் அப்படின்னு ஒரு கதை. இந்த காத்திருத்தல் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா ராயப்பன் அப்படிங்கிறவர் தங்க நகை செஞ்சு ஒரு பெரிய பணக்காரரா இருப்பார். அவருக்கு குழந்தைகள் இருக்கும், மகள் எல்லாருமே இருப்பாங்க. அவரு மரண தருவாயில இருப்பார். எப்ப அவர் சாவார், அவர் செத்ததுக்கு அப்புறம் என்னென்ன நமக்கு வரும், அவர் எப்ப சாவாருங்கிற காத்திருக்கிறது தான் அந்த காத்திருத்தல். அடுத்தது பற்று. அதுல வந்து ஒரு பெண் காளீஸ்வரி அப்படிங்கிற ஒரு பெண். அந்த பெண் வந்து இதுல பாத்தீங்கன்னா இவர் பணக்காரரா இருக்கிறா, அந்த பெண் வந்து எதுவுமே இல்லாத ஒருத்தியா இருக்கிறா, மகனை நம்பி வாழ வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கா. அப்போ அவ கிட்ட இருந்து எந்த பலனுமே இல்லை அப்படிங்கும் போது மகனும் சரி மகளும் சரி மிக மோசமா நடத்துறாங்க. கடைசியில் அவ வந்து தற்கொலை பண்ணிக்கிற ஒரு இடத்துக்கு அவர் தள்ளப்படுறாங்க. அடுத்தது சாம்பல் அப்படிங்கிறதுல குழந்தை இல்லாத 2 பெற்றோர். அவங்களுக்கும் அதே தான். அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த சொத்து யாருக்கு வரும்? அந்த 2 பிணங்களை அங்க வச்சுட்டு அவங்க எல்லாம் யார் யாருக்கு, மனைவியோட சைட்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய சொத்து வருமா, கணவனுடைய சைட்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய சொத்து வருமா அப்படிங்கிறதுலாம் இருக்குமே தவிர அந்த 2 உயிர்கள் இல்லை, அந்த ஒரு மரணம் நிகழ்ந்திருக்குது அப்படிங்கறதுக்கான சுவடே அந்த இடத்துல இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ பொருளாதார பாதுகாப்பும் கூட முதுமையை வந்து நல்லபடியா கடத்தல அப்படிங்கிற நிதர்சனத்தை வந்து இங்க பதிவு பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இதுல சொல்லப்பட்டிருக்கிற சமூக சிக்கல்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வறுமை. கிட்டத்தட்ட இந்த வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு கதாபாத்திரமாவே இவருடைய கதைகள்ல வருது அப்படின்னு சொல்லும். கதை எண் 13/78 தான் அவருடைய முதல் கதை. மீட்சி, இரவு காட்சி, தங்கச்சிலுவை, அரூப நெருப்பு, ரகசியம், மகாலம், இப்படி நிறைய விஷயங்களை வந்து நிறைய கதைகள்ல இந்த வறுமை அப்படிங்கிறது ஒரு கதாபாத்திரம். அதுல இருந்துதான் ஒரு விஷயமா போகுது. ஒரு பெண் வந்து வேற ஒரு உறவுக்குள்ள போறா அப்படின்னா அவளோட தேவைகள் நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கா. அகாலம் கீதா வந்து அந்த மாதிரி தான் போவார். தன்னுடைய கணவன் வந்து நிறைய வருமானம் இல்லாமலும் அவளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாத ஒரு இடத்துல இருக்கிறதுனால அவன் அடுத்த ஒரு நிலையை நோக்கி நகர்றான். அப்ப இந்த மாதிரி இந்த வறுமை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கதாபாத்திரமா வந்துட்டு. அடுத்தது பாலியல் துன்புறுத்தல். ஆண் குழந்தைகளுக்கும் சரி அந்த திரும்புதல் அப்படிங்கிற ஒரு கதை. அவ்வளவு நுட்பமான விவரணைகளும் அதை படிச்சிங்க அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு நமக்கு அதுல இருந்து வெளியிலவே வர முடியாது. அது ஒரு ஆண் குழந்தைக்கு நடக்கிற ஒரு பாலியல் துன்புறுத்தலை மையமிட்டு அதுல எழுதியிருப்பாங்க. அவங்களுடைய அந்த வறுமை காரணமாக அந்த குழந்தைகள் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அதுக்காக தங்களுடைய வீடுகள்ல இருந்து வெளியில வராங்க. அப்ப அவங்களுக்கு வரும்போது அந்த பாதுகாப்பு என்னவா இருக்கு, அவங்க எந்த மாதிரியான விஷயங்களை வந்து அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப தத்ரூபமா வெளிப்படுத்திப்பார். அப்புறம் முருகதீட்சன்யா சார் சொன்ன மாதிரி அந்த நேர்மை சார்ந்த கோபம், நேர்மையற்ற அரசியல் மீது அவருக்கு இருக்கிற கோபம் வந்து சின்ன சின்ன ஒரு வாக்கியங்கள்ல ஒவ்வொரு கதையிலுமே வெளிப்பட்டாலும் போக்கிடம், ரகசியம், போரும் சமாதானமும் இதுல எல்லாம் ரொம்ப காத்திரமா பதிவு பண்ணியிருப்பார். அதுவும் அந்த போரும் சமாதானம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதுமையான ஒரு களத்துல எழுதியிருப்பார். அதாவது ஒரு மன்னன் வந்து போர் எடுத்து இன்னொரு மன்னன் மீது போர் தொடுத்து போற மாதிரி ஒரு கதை. அந்த போருக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அவருடைய ஈகோ வந்து அந்த எதிரி மன்னன் வந்து திருப்திப்படுத்தலை அப்படிங்கிறது மட்டும்தான் அதுக்கான காரணமா இருந்தது. அப்ப இதுக்காக அந்த அதுல வர்ற அந்த சேவகர்கள், அதுல படை வீரர்கள் வந்து எப்படி நினைச்சுக்கிறாங்க, அவங்க எதுக்காக போருக்கு போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சமகாலத்தோட வந்து தொடர்பு படுத்திக்கலாம். இப்ப நம்மளுடைய கட்சிகள், அதுல இப்ப வேலை பார்க்குறவங்க, இவங்களோட நம்ம ரொம்ப அழகா அதை பொருத்தி பார்த்துக்கிற முடியும். அடுத்தது பாலியல் பிறர் உறவுகள் கதைகள்ல இயல்பானதா சித்தரிக்கப்படுறது. இதுக்கும் பார்த்தீங்க, இதுக்கு என்ன காரணம்? தமிழ் சமூகம் தொடர்ந்து அறம் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 2500 வருடங்களா பேசிக்கிட்டே வந்திருக்கோம். ஆனால் இது ஏன் நிகழ்வு? அந்த இறுக்கமான ஒரு சூழல் தங்களை வெளிப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை இவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அதன் மூலமா அதே மாதிரி அன்றாடங்கள்ல இருக்கிற அழுத்தம்,
அப்ப இன்னைக்கு இது முடிக்கணும், அடுத்தது இந்த கடமை இருக்குது, குழந்தைய பார்க்கணும், அப்பா அம்மாவை பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய அன்றாடங்கள் ஒவ்வொருவருக்குமே இருக்கு. அப்போ அதுல என்ன ஆகுது அப்படின்னா, இயல்பா ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பாலியல் வறட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதையும் இவருடைய கதைகள் பதிவு பண்ணியிருக்கு. அடுத்தது போதை. இன்னைக்கு தமிழ் சமூகத்துல நம்ம இதை என்ன சொல்றது, ஆண்டாண்டு காலமா நம்ம கூட இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு அன்றாடங்களை பாதிக்கிற அளவுக்கு அவனுடைய சமூக அந்தஸ்து பொறுப்பு எல்லாத்தையும் பாதிக்கிற அளவுக்கு இந்த போதை அப்படிங்கிற ஒரு விஷயம் போகும். அதுல வருகை அப்படின்னு ஒரு கதை. அதுல சம்பள நாள் அன்னைக்கு அவங்க அப்பா எப்படி வர்றாரு, அதன் மூலமா அந்த பெண் அந்த குழந்தைகள் எந்த அளவுக்கு, அதாவது மூளையில பெரம்பெடுத்து அடிச்ச மாதிரி அது இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு வன்முறையான ஒரு உவமை. அது ஒரு குழந்தை சொல்ற மாதிரி அவர் எழுதியிருப்பார். அப்போ இந்த அளவுக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வெறுமனே போதை. தன்னுடைய இயலாமைகளை தாம் பணியிடத்துல வெளிப்படுத்த முடியாத ஒரு கட்டாயத்துல அந்த போதை மூலமா அவன் கொற்ற இடம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குடும்பமா இருக்கு. அதுக்கு பலியாகிறவங்க அவரை நம்பி இருக்கிற குழந்தைகளும் பெண்களுமா இருக்காங்க. அடுத்தது மேரிட்டல் ரேப். அப்ப இந்த மஞ்சுளா அப்படிங்கிற அந்த குழந்தை இல்லாத மதில்கள்ல இருக்கிற அந்த பெண் மூலமா இந்த மேரிட்டல் ரேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை புனிதப்படுத்தியே வச்சிருக்கிறதுனால இதெல்லாம் தமிழ் சமூகம் தப்பித்தவை கூட உச்சரிக்கிறதே கிடையாது. அப்ப அந்த ஒரு விஷயத்தையும் இவர் பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்தது சாதி. இதுல ரொம்ப வேடிக்கையா இவர் பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா நம்ம ஒரு சாதி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே ஒரு மேல் ஜாதி ஒரு கீழ் ஜாதி, மேல் ஜாதிக்காரங்க கீழ் ஜாதியை ஒடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே வராங்க. அப்ப இதுல இருந்து வெளிவரணும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஆனா அதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருப்பார். பெயர்ச்சி அப்படின்னு ஒரு கதை. அதுல அவர் ரொம்ப ஒரு கஞ்சத்தனமான ஒரு பெண். அவர் ரெண்டு பேருமே அப்படி இருப்பாங்க. அதுல அந்த கஞ்சன் சொல்ற மாதிரியான ஒரு சாதிய ஒடுக்குமுறையோட அவலத்தை பார்த்தீங்கன்னா, பிறரை முன்னேறி செல்ல அனுமதிக்காத சாதி அது. அந்த சாதியின் கொழுத்த பன்றிகள் சூறையாடி இருக்கும் எங்கள் பெண்களின் எண்ணிக்கை சொல்லில் அடங்காது. நேற்று பிறந்த பயல் கூட என் அப்பனை பெயர் சொல்லி அழைப்பதை கேட்டபடி வளர்ந்தவன் நான். வயக்காடுகளில் களையெடுக்கும் எந்த கூலி பெண்ணையும் மறைவிடம் கூட்டி சென்று திருப்பி அனுப்பியவர்கள் அவர்கள். பண்ணைகளில் வேலை செய்யும் முதுகு வளைந்த ஆண்களில் சிலர் அவர்கள் வீட்டு பெண்களோடு கூடியதை கேட்டு அந்த செய்தி சொன்னவனை இறுக அணைத்துக் கொண்டேன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்றார். அப்போ சாதி பற்று அப்படிங்கிறது, அந்த வன்மம் அப்படிங்கிற விஷயம் ஒரு சாதிக்கு மட்டுமானதோ அல்லது ஏற்ற இறக்கங்களுக்கு உள்ளது. அது மனிதனுடைய சுபாவம். எனக்கு நடக்குதுன்னா உனக்கு நடந்தா, எனக்கு மட்டும் நடந்தா எனக்கு கஷ்டம், உனக்கு நடந்தா எனக்கு சரி அப்படிங்கிற இடத்தை நோக்கிதான் இது எல்லாருக்கும் பொதுவானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணி போறார். அடுத்து ரொம்ப நேரம் பேசுறேனா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இவருடைய கதை உலகம் அப்படிங்கிறது மட்டும், இவருடைய இலக்கிய பயணம், இந்த தொகுப்பு மூலமா, இதை வாசிப்பின் மூலமா நான் உணர்ந்த சில விஷயங்களை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கலான்னு பாக்குறேன். இந்த தொகுப்பு வெறும் கதை மாந்தர்களுடைய வாழ்க்கை, கதை உலகம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஒரு படைப்பாளிகளுடைய 20 வருட பயணம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்ற மாதிரி தான் இதுல பார்க்க முடியும். இந்த தொகுப்பை 3 காலகட்டமா என்னால பிரிச்சுக்க முடியும். இவருடைய ஆரம்ப காலகட்டம், அடுத்தது நெடுங்கதைக்கான காலகட்டம், நிகழ்காலம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இவருடைய விவரணைகள் மிக மிக நுட்பமான விவரணைகள். நீங்க அந்த விவரணைகளை படிச்சீங்க அப்படின்னா நீங்க அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த கிளைகளில் இருந்து அப்படிங்கிற கதையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு காக்கா ஒரு மீனை கொத்தி அதை பிச்சு எடுத்து சாப்பிடுற ஒரு காட்சியை அவர் விவரிச்சிருப்பார். நமக்கு கிட்டத்தட்ட ஒரு வாங்கி வர்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்திடும் அந்த விவரிப்பு. இந்த மாதிரி தான் அந்த திருப்புதல்ல அவருடைய அந்த குழந்தைகள் படுற அந்த பாலியல் துன்புறுத்தல்னால அவங்க படுற அக சிக்கல்கள் இதையெல்லாம் அவர் பேசும்போது நம்ம குழந்தைக்கு நடக்குது அல்லது நமக்கே நடக்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குற அளவுக்கான விவரிப்பு இவரோடது. ஆனா இது எல்லாமே புறவயமான விவரிப்புகளாக தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கு. இவருடைய கதை சொல்லல் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்துதல் முறை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கதை சொல்லல் முறை இப்படி குறிப்பாக சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ சில எழுத்தாளர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த நம்மளுடைய கதைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நன்றி.
எப்படி இருக்கும் அப்படின்னா ஆசிரியரே எல்லாத்தையும் சொல்லிடுவார். இவர் இப்படி உணர்ந்தார், இவர் இதை செய்தார், இவர் இப்படி இருந்தார். அந்த எல்லாமே வந்து ஆசிரியருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கும். வாசகன் வந்தமா படிச்சமா போனோமா அப்படிங்கிறது மட்டுமா இருக்கும். ஆனா அந்த காட்சிப்படுத்துதல் மூலமாக நீங்கள் உணர்ந்து அந்த கதைகளை உள்வாங்கிக் கொள்ற மாதிரி இருக்கிறது தான் அந்த காட்சிப்படுத்துதல் மூலம் கதை சொல்றது அப்படின்னு. ஸோ ஆரம்ப கால கதைகள் எல்லாமே இந்த மாதிரியான கதைகள். அடுத்து இந்த விவரிப்புல என்ன ஒரு பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னா ஒரு பரபரப்பு கொண்டதா இருக்கும். அதனால அந்த வாசகன் நின்று நிதானிக்கிறதுக்கெல்லாம் இடமே இருக்காது. கையை பிடிச்சி தர இழுத்துட்டு போயிடுறாரு. ஆனா இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா உரையாடல்கள் இல்லை. இப்ப இந்த உரையாடல்கள் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை ஆசிரியர் சொல்லிட்டு போயிட்டு அதுக்கு ஒரே ஒரு பரிணாமம் மட்டும்தான். இந்த எண்ணவை நீங்க எப்படி உச்சரிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட பொருள் மாறும். என்ன அப்படின்னா அது ஒரு பொருள், என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு பொருள். அப்போ நீங்க இந்த உரையாடலை கட்டமைக்கும் போது என்னுடைய அனுபவம் சார்ந்து என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து நான் அதை புரிஞ்சுக்குவேன். அப்ப எனக்கு அங்க ஒரு பிம்பம் தெரியும். இது வந்து அங்க எனக்கு ஒரு வாசகனா ஒரு வாசகியா எனக்கு அது அங்க கிடைக்கும். இப்ப எல்லாத்தையும் வந்து அந்த எழுத்தாளரே எடுத்துட்டு போயிடுறாரு, ஆசிரியரே எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இது வந்து இந்த உரையாடல்கள் இல்லாததுல இருக்கிற ஒரு சிக்கல். இன்னொரு முக்கியமான கூறு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் குரல் இதுல இல்லை. ஆசிரியர் குரல்ல என்ன அப்படின்னா ஒரு கதாபாத்திரம் அல்லது ஒரு நிகழ்வை சொல்லிட்டு தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் அல்லது தன்னுடைய தத்துவ விசாரங்கள் இதை வந்து கண்டிப்பா சொல்லணும். ஒரு நாவல் அப்படின்னு நீங்க வரும்போது இதை சொல்றதுல வந்து அதுக்கான நிறைய இடங்கள் இருக்கும். இது சிறுகதைகள் நெடுங்கதைகள் அப்படிங்கிறதுனால அதுக்கான இடம் குறைவா இருக்கு. அண்ட் அதை இவர் தற்கபூர்வமா தவிர்த்திருக்கிறாரா அப்படின்னு எனக்கு தெரியல. அது வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வாசகன் வாசகி மேல அவர் திணிக்கிறது. இதுதான் கதை, இதுல இருந்து உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. அது பாராட்டி சொல்லும். ஆரம்ப கால கதைகளுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நெடுங்கதைகள் குறுநாவல்கள் நோக்கி இவரோட பயணம் தொடங்குது. உண்மையிலேயே செந்திலுடைய மிக பலமான ஒரு அந்த கேன்வாஸ் அப்படிங்கிறது நெடுங்கதைகளும் குறுங்கதைகளுமா தான் நான் பார்க்கிறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த காட்சிப்படுத்துதல் மூலமா கதை சொல்லி புறவயமாவே இருந்துட்டு இருந்த கதைகள் என்னவா மாறிடுது அப்படின்னா அகவயமா நோக்கி மாறிடுது. மனிதனுடைய உணர்வுகள், அதுல இருக்கிற உணர்வு சிக்கல்கள், பேச விரும்பாத கோணங்கள், இது எல்லாத்தையும் சொல்றாரு. அதே மாதிரி அந்த மனித மனத்துல இருக்கிற சிடுக்கு, போதாமை, ஆசை, வக்கிரம், வஞ்சனை, துரோகம், ஏமாற்றம், வலி, பிரிவு, இப்படி நிறைய உணர்வுகளை ரொம்ப செறிவா வெளிப்படுத்துற கதைகள் தான் இவருடைய குறுங்கதைகளும் இந்த நெடுங்கதைகளுமா இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற கதைகள் அல்லது தற்காலத்துல எழுதப்பட்ட புதிய கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொகுப்பினுடைய பிற்பகுதியில சேர்த்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் எழுதியிருக்கிற கதைகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதைகள்ல ஒரு சலிப்பு இருக்கு, ஒரு விரக்தி இருக்கு, ஒரு தேக்கம், போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேக்கத்தையும் என்னால உணர முடிஞ்சது. ஒரு வாசகியா என்னால உணர முடிஞ்சது. ஆனா இதுவரைக்கும் அவர் எழுதாத விஷயங்களை எழுதி பார்த்திருக்காரு. அதாவது ஒரு கீழ்த்தட்டு மக்களுடைய வாழ்க்கை முறை, கஷ்டப்படுற ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறதையும் தாண்டி சில புதிய இடங்களை தொட்டு புதிய களங்களை அவர் முயன்று பார்த்திருக்கிறார் இந்த புதிய கதைகள்ல. அந்த விதத்துல பாராட்டலாம். அதே மாதிரி இதுல வந்து அந்த செறிவு, அந்த அகவயமான பிணைப்பையும் உருவாக்குறதுல தவறியிருக்காரு அப்படிங்கிறதையும் என்னால உணர முடிச்சு. அடுத்தது இவர் மேல சில விமர்சனங்களையும் வச்சாதான் அது முழுமையடையும் அப்படிங்கிறதுனால, அதுவும் செந்தில் மேல ஒரு விமர்சனம் வைக்கிறதுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பை தவறவே விடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் மேல சில கதைக்களம் அப்படிங்கிறது ஆசிரியர் உரிமை, அதை வந்து விட்டுலாம். சில கதைகள்ல கட்டமைப்பு வந்து முழுமை பெறல. வாசனை அப்படின்னு ஒரு கதை, அதுல வந்து ஆண் கதாபாத்திரத்தோட பார்வையில இருந்து ஒரு கதை சொல்லிட்டே வருவார். திடீர்னு பார்த்தா அந்த பெண் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஓ இப்படி போகுது போல கதை அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பெண் பேசவே மாட்டாங்க, ஆண் மட்டும் பேசி அந்த கதை முடிச்சிடுறாரு. ஸோ இந்த மாதிரி சில கட்டமைப்புகள் வந்து முழுமையடையாத சில கதைகள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இலக்கியம் அப்படிங்கிறது வந்து மொழியாலான ஒரு கலை, அதை நம்ம யாருமே மறுக்க முடியாது. ஆனா மொழி, நம்ம தமிழ் மொழியில இருக்கிற ஒரு விஷயம், ஒரு பிளஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதை நீங்க எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். இப்படிதான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. சாப்பிட்டேன்னு சொன்னாலும் நான் உணவு சாப்பிட்டேன் அப்படிங்கிற அந்த மொத்த பொருளும் அதுக்குள்ள இருக்கும். நீங்க நான் உணவு சாப்பிட்டேன்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய தமிழ் மொழி வந்து இடம் கொடுக்குது அப்படிங்கிறதுனால இஷ்டத்துக்கு பயன்படுத்துறாங்க. அதுல இந்த நிறுத்தக்குறிகள், அப்புறம் இந்த பேராகிராஃப், பத்தி பிரித்தல், வாக்கிய அமைப்பு, இப்படியெல்லாம் வந்து நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தோம். அந்த ஆதங்கத்திலேயே சொல்றேன், ஒரு பேராகிராஃப் அப்படிங்கிறது இவரோட கதைகளை பார்க்க முடியும். இங்க ஆரம்பிச்சா அங்கதான் போய் நிற்குது.
ஆம்னி பஸ் மாதிரி பாயிண்ட் டு பாயிண்டா தான் இருக்கு. அது என்னன்னா முதல்ல என்ன படிச்சோம் அப்படிங்கிறது மறந்து போயிடும். அதுவும் குறிப்பா சில பேர்கள் எல்லாம் சொல்லும் போது இவங்க யாரு அப்படின்னு திரும்ப போய் நான் எழுதியெல்லாம் பார்த்திருக்கேன் சில கதைகள்ல. ஓ இவங்க இன்னார் பையன், ஓ இவர் பையன், இவர் அப்பா அப்படிங்கிற அளவுக்கு எழுதி பார்க்குற அளவுக்கு சில இடங்கள்ல குழப்பம், அந்த இடைவெளியே இல்லாம போகுது. அடுத்து எந்த கதாபாத்திரத்தையும் அறிமுகப்படுத்துறதே இல்லை. புக்கு வாங்கிட்டேல படி, நீயே புரிஞ்சுக்கோ, உனக்கு அதை விட வேற என்ன வேலை, இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுறல அதையும் நான் தான் சொல்லணுமான்னு நினைச்சாரான்னு தெரியல. ஸோ திடீர்னு ஒரு கதாபாத்திரம் வரும். அப்போ நமக்கு சில சந்தேகம் வரும், ஓ இது புது கதாபாத்திரம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் புரிஞ்சு அதுக்கப்புறம் நிதானிச்சு அப்புறமா தான் புரிஞ்சுக்கிற ஒரு இடம் இருக்கு. நாங்களாம் பாவம் சார். அப்புறம் பேர்கள் வந்து நிறைய குழப்பத்தை, அந்த புதுசா வர அவங்களுக்கு பொதுவாக வந்து ஒரு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்துறாங்கன்னா இவங்க இப்படி இருப்பாங்க, அவங்களோட உடல் உறுப்புகள் இப்படியெல்லாம் வந்து ஏதோ ஒரு பிம்பம் கொடுக்கும்போது நம்ம ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுவோம். ஓ இவன் இப்படி இருப்பான், இவன் நெட்டையா இருப்பான், இவன் குட்டையா இருப்பான் அப்படிங்கிற ஏதோ ஒரு அந்த நமக்கே நம்ம திருச்செஞ்சுக்கிறதுக்கு வந்து சில அந்த இது இருக்கும். அது வந்து இதுல இல்லை அப்படிங்கிறது அந்த ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. அதனால ஒரு கதையை படிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு என்ன சொல்றது பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அடுத்து எல்லாரும் கோபம் வந்தா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பண்ணுவாங்க. இவரோட கதாபாத்திரம் முதல்ல காய் துப்புறாங்க, அது ஏன்னு எனக்கு தெரியல. அடுத்தது இந்த நாய் பூனை இது மேலெல்லாம் ரொம்ப அபரிமிதமான காதல் கொண்டவரா இருக்காரு. எல்லா கதைகள்லயும் வந்துருது, இல்ல கதைகளை அதுக்காகவே எழுதுறாரு. அது இந்த ஏன் வந்து இதை ஒரு விமர்சனமா வைக்கிறேன் அப்படின்னா, நீங்க அந்த கதையை வந்து தனியா நீங்க படிக்கும்போது உங்களுக்கு வந்து அட ஒரு நல்ல கதை அப்படின்னு தோணும், ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு கதை அப்படின்னு தோணும். ஆனா இவ்வளவு செறிவான கதைகள் நிறைந்த ஒரு படைப்புக்குள்ள ஒரு தொகுப்புக்குள்ள நீங்க அதை பார்க்கும்போது ஒரு சாதாரண தன்மையை அந்த கதைகளை ஏற்படுத்தி. அப்ப அதனால அதை குறிப்பிட்டு சொல்லணும். அதே மாதிரி காத்திருத்தல் அப்படிங்கிற அந்த கதை, அவர் அந்த ராயப்பனுடைய மரணத்துக்காக காத்திருக்கிற அந்த ஒரு கதையில மட்டும்தான் பண்பாட்டு தரவுகள் நிறைய இருக்கு. இப்ப ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிலம் இல்லை அப்படின்னா அங்க பண்பாடு வராது. அப்போ இங்க பண்பாட்டு தரவுகள் அப்படின்னா இப்போ ஒரு மரணம் நிகழ்ந்த இடத்துல அவங்க என்னென்ன சடங்குகள் செய்யறாங்க, அப்ப அதெல்லாம் நம்மளுடைய அடுத்த தொடர்ச்சியை நம்ம கொண்டு போகணும் இல்லையா. அதுல வந்து நம்ம லாஜிக் பாக்குறோம் அப்படிங்கறத தாண்டி அது அந்த மக்களுடைய வாழ்க்கை. அப்ப அதை வந்து முழுமையா பதிவு பண்ணணும் அப்படின்னா இந்த பண்பாட்டு விஷயங்களும் பதிவு பண்ணப்படும். அப்ப இந்த நிலமற்றவர்கள் அப்படிங்கிறதுனாலேயே அது பண்பாட்டு தரவுகள் வந்து மிக குறைவா இருக்கு. இந்த காத்திருத்தல் அப்படிங்கிற இந்த கதையில வந்து அது சார்ந்து சில தரவுகளை பார்க்க முடியுது. அப்புறம் முன்முடிவுகளோட பாத்திரம், இந்த பாத்திரம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அரசியல்வாதினா கெட்டவனா தான் இருப்பான். அதே மாதிரி குழந்தைகள் எல்லாமே நல்லவங்க, அம்மாக்கள் எல்லாமே நல்லவங்க, இதெல்லாம் இருக்கு. அடுத்து நம்ம என்ன சொல்றது சங்க இலக்கியம்லாம் படிச்சு நக்கீரனெல்லாம் தொடாம இருக்க முடியாத சில பொறுப்புற்றங்களும் இவரோட கதையில பார்க்க முடிஞ்சது. பட்டாம்பூச்சிக்கு ரத்தம் வந்து சிவப்பா இருக்காது சார். அடுத்தது ஆறும் நதியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பார். ஆறுனா என்ன, நதினா என்ன, இப்படி ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு வைக்கிறேன். இது ஒரு விஷயம். அடுத்தது மீட்சி கதையில வயதானவன் ஒருத்தனை வந்து கட்டி வச்சு பைக்கு திருட போனதுல கட்டி வச்சு அடிச்சுட்டு இருப்பாங்க. 2 போலீஸ்காரங்க வருவாங்க. அப்ப இவர் எழுதுறாரு, வயதானவனின் இடது கால் பெருவிரல் இல்லாமல் இருப்பதை கண்டான். போலீஸ் யூனிஃபார்ம்ல வருவான், அவன் ஷூ போட்டிருப்பான், அவனுக்கு இடது பெருவிரல் இல்லைன்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை எனக்கு சொல்லுங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரியான சில குற்றங்களையும் சொல்லலாம். அப்புறம் முக்கியமான ஒரு கேள்வி, ஒரு பெண்ணா நான் கேட்கிறேன், பிறல் உறவுல இருக்கிற பெண்களை எல்லாம் இவர் ஒன்னே கொள்றாரு, இல்ல கடுமையான தண்டனைகள் கொடுக்குறாரு. ஆனா அந்த உறவுல இருக்கிற ஆணுக்கு எந்த தண்டனையும் இல்லை. இது எப்படி சரி? ஸோ இதுதான் வந்து என்னுடைய விமர்சனங்களா நான் இவர் மேல வைக்கிறேன். அடுத்தது அன்றாடங்களோட அழுத்தங்கள்ல இருந்து மீண்டு கலையின் உயிர்ப்பை தக்க வைக்கிறது அப்படிங்கிறது சின்ன விஷயம் இல்லை. அதை நீங்க தொடர்ந்து ஒரு 20 ஆண்டா செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. அர்ப்பணித்துக் கொள்வதே வந்து ஒரு கலைஞனுடைய பிறவி பயன். செந்தில் அவர்களுக்கு அது வசப்படட்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.